இன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச ரெசிபி தான். காலையில டிஃபனா இருந்தா இதை வந்து தாளிக்கணும்னு சொல்லுவோம். கிழங்கு தாளிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லுவோம். வெறும் கருப்பட்டி காப்பி கூட பிடிச்சா போதும். கட்டன் காப்பி இல்லைன்னா கருப்பட்டி காப்பி. ஆனா ஒண்ணு கிழங்கறி குழம்பாவும் நம்ம எடுத்துடலாம், கூட்டாவும் வச்சுக்கிடலாம். ரைஸ்ல சோறுல உப்பு ஊத்தியும் சாப்பிட்டுடலாம். இல்லைன்னா சைட் டிஷ்ஷாவும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரே ஒரு மச்சினி கிழங்கு தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. ஆனா நம்ம அது வந்து கட் பண்ணதுதான் மேட்ரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கட் பண்ணணும். நமக்கு அது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான ஃபுட்டுனால நம்ம வந்து அதை 3 நேரமும் எப்படி அதை சாப்பிடலாம், எதற்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அதை இது பாருங்க. எல்லாருக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச ரெசிபி தான். அதாவது எப்போ எந்த டைம் இந்த ரெசிபி இந்த வகைகளை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். அது நம்ம ஊர்ல அது ரொம்ப கிடைக்கும். அதுதான் இது, வேற ஒண்ணுல கிழங்குனா மரவள்ளி கிழங்கு, நாங்க மர்ச்சீனி கிழங்கு, எங்க பாஷையில மர்ச்சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். அதை வச்சு நீ என்னென்ன ரெசிபி செய்ய போறேங்கிறத பாப்போமா. காலையில டிஃபனா இருந்தா இதை வந்து தாளிக்கணும்னு சொல்லுவோம். கிழங்கு தாளிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லுவோம். வெறும் கருப்பட்டி காப்பி கூட பிடிச்சா போதும். கட்டன் காப்பி இல்லைன்னா கருப்பட்டி காப்பி, பால் சேர்க்காத காப்பி போதும். அது பீஸ் வந்து இப்படிதான் கட் பண்ணணும். ரெண்டாவது, இது வந்து மத்தியான கறிக்கு கிழங்கு கறி, அதுக்கு இப்படி தகடு கணக்கு வெட்டி இருக்கு. நம்ம வந்து தேங்காய் அரைச்சு அந்த கிழங்கு கறி, நம்ம ஒரு ஸ்பெஷலே தேங்காய் தான், தேங்காய் வச்சுதான் வைக்க போறோம். இது மத்தியானத்துக்கு. இது வந்து சாயங்காலம் துண்டு வெட்டி அது போம்போம். இதுக்கு ஒரு உப்பு மிளகு நுணுக்கி சாப்பிடணும். அது 3 நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அது என்னென்ன சேர்த்து இந்த கிழங்கு ஒரு டேஸ்ட்டை கொண்டு வர போறோம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இனி வந்து 3மே வேக வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் வேக வைக்கிறது தான். ஏன்னா இந்த கிழங்கெல்லாம் சீக்கிரம் வேகணும்னு சொன்னதுனால நான் குக்கர்ல போடல. நீங்க குக்கர்ல போட்டீங்கன்னா போட்டுடலாம். அதாவது இதெல்லாம் வந்து எல்லா கிழங்குலயுமே எவ்வளவு சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த பித்தமும் இதுல இருக்கும். கண்டிப்பா. அதனால மேக்சிமம் கிழங்கு அவிச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணது நல்லது உடம்புக்கு. ஓகே. ஏன்னா கிழங்கு சிலவங்க தின்னோட தலைவலி, தலை சுத்து எல்லாம் வரும், பித்தம் உண்டு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, கிழங்கு அவிக்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம வடிச்சு எடுத்துருவோம். இதுல துண்டு தண்ணி கொதிச்ச பிறகும் போடலாம், கொதிக்க முன்னாடியும் போட்டு வேக வைக்கலாம். இதுல உள்ளது இதுதான். ஏன்னா நம்ம வந்து கொதிச்ச பிறகுதான் போடணுங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம தண்ணி ஊத்திட்டோமா, லைட்டா அது சூடாயிரும். அந்த டைம்ல நம்ம என்ன கிழங்க நல்லா கழுவிக்கிட்டு போட்டாச்சுதான். நான் மேக்சிமம் நார் இல்லாம எடுத்திருக்கேன். உப்பு போடணும்ல? ஆமா, அது தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு கூட உப்பு போடும். அப்ப சீக்கிரம் உப்பு, கல் உப்பு எல்லாம் கரைஞ்சிரும்ல. முதலே போடும்போது பாதியில உப்பு இருக்கும், பாதியில உப்பு இருக்காது. இது வந்து ஈவினிங் குள்ள டிஃபனுக்குள்ள. மத்தியான கறி என்னைக்குமே இப்படி தகடா வெட்டிடுங்க. ஏன்னா ஒரு கொதி வெந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து போட்டு எடுத்தா பார்க்க துண்டா இருக்கும், ஆனா சாஃப்டா இருக்கும், ஆயிலா கடிபடும். எல்லாம் ஒண்ணு போல கட் பண்ணனா வேகிறதுக்கு இதா இருக்கேன். இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொதிச்சிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா உப்பு போடுவோம். ஒரு 3/4 பங்கு உப்பு சேர்த்தாலும் போடும். டக்குன்னு உப்பு ஏறிடு. இது பால் கப்பு, அதனால நீ என்ன செய்யணும், சூப்பரா 3 தட்டு வச்சு மூடி வச்சிருவோம். வெந்த பிறகு பார்க்கலாம். கிழங்கு கறிக்கு நம்ம அரைக்க போறோம். ஓகே. அதுக்கு கிழங்கு எவ்வளவு எடுத்துருமோ அது 1/2 பங்கு தேங்காய் எடுத்துக்கணும். ரொம்ப எடுக்காண்டா, ஃபுல்லாவும் எடுக்க கூடாது. ஓகே. ஆனா ஒண்ணு கிழங்கறி குழம்பாவும் நம்ம எடுத்துடலாம், கூட்டாவும் வச்சுக்கிடலாம். ரைஸ்ல சோறுல உப்பு ஊத்தியும் சாப்பிட்டுடலாம். இல்லைன்னா சைட் டிஷ்ஷாவும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து எல்லாமே பச்சை தேங்காய் தான். ஏன்னா அதுதான் கறிகளுக்கு ஒரு இனிவையும் கொடுக்கும்.
இதுக்கு வந்து கண்டிப்பா என்ன சேர்க்கணும், வெள்ளைப்பூடு சேர்க்கணும். ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக வெள்ளைப்பூடு ஜீரகம். சிலவங்க ரெண்டு நல்ல மிளகும் சேர்ப்பாங்களாம். வெள்ளைப்பூடு மட்டும் கொஞ்சம் காரியமா சேர்ப்போம், 4-5 பூடு. ஃபர்ஸ்ட் மேலோட ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு ஜீரகம், கருவேப்பிலை கண்டிப்பா போடணும். மஞ்சள் பொடி, இதுக்கு வந்து பச்சை மிளகும் போட்டு அரைக்கலாம், காஞ்ச வத்தலும் போட்டு அரைக்கலாம். நம்ம இன்னைக்கு கலர்ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இதுல ஒரு 3, வத்தல் மிளகுல ஒரு 3 இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். 3 எடுத்திருக்கேன். துவரனுக்கு நுணுக்குனால நுணுக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பி அரைக்கும். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு அடி அடிச்சா, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இதுதான் கறிக்கு அரைக்கக்கூடியது. இதோட நைஸா அரைச்சா வழுக்கு மழுமழுன்னு இருக்கும். பார்ப்போம். ஒரு கொதி வேகணும். இதெல்லாமே கொஞ்சம் பசுமையா வெந்தா மட்டும்தான் நமக்கு திங்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். இதுமே ஒரு கொதி வேகணும். இன்னும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணணும். சரியா? 5 நிமிஷம் கழிச்சுப்பா. இது வந்து கிழங்கு நம்ம கறி ரைஸ் சோறுல ஊத்தி சாப்பிடக்கூடியது. ஒரு அரை பங்கு, அதாவது சூடு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸா உள்ளவங்களுக்கு அந்த சூடு தெரியாது, மற்றவங்களுக்கு சூடு தெரியும். நான் இருக்காங்க இன்னும் வேகணும். ஒரு அரை பங்கு வெந்துருக்கும். இந்த டைம்ல என்ன செய்யறோம்னா, அரைச்சு வச்சிருக்கோங்களா, இதுல தண்ணி இருக்காண்டா, இதுல நம்ம ஜீரகம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம்ல, அதுக்காகதான் ஜீரகம் வெள்ளைப்பூடு போட்டு நம்ம தேங்காய் போட்டு அரைக்கிறோம். இதுல எல்லாம் தேங்காய் போடாதனால அந்த தண்ணி நம்ம வடிச்சிடலாம்னு சொன்னது. சரியா? கேட்டது கொள்ளலாம். கொஞ்சமா ஊற்றுவோம். நான் ஏன்னா ஏற்கனவே அதுல நிறைய தண்ணி லைட்டா இதை இப்படி பண்ணி விட்டாலே போதும். மூடிச்சு. இது போட்டோடனே ஒரு ஸ்மெல் மனம் வரும். இதுக்கு கூட நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணணும் கருவேப்பிலை. நல்ல இறக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிறணும். கடுகு எல்லாம் போட்டு இதெல்லாம் தாளிக்காங்க. முடிட்டோமா? நீ அடுத்தாலும் இது பார்ப்போம். இதெல்லாமே கொஞ்சம் வெந்தா மட்டுமே நமக்கு பசுமையா இருக்கணும். ஒரு கொதி வரைக்கும் இது வந்து ஸ்பூனை வச்சுதான் நமக்கு இப்படி பண்ண முடியும். ஆனா நம்ம இது வந்து எப்படின்னா கையை வச்சுடி அமுக்குனாலே அமுங்கணும். அந்த பதத்துல இருந்தா தான் நமக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதனால அது வேகட்டு. இதுவும் அதே மாதிரிதான், பார்த்ததுக்கு தான் வெந்த மாதிரி இருக்கு. வேக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்ல வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். நம்ம அந்த துண்டு வெட்டி போட்டு அவிக்கோங்களா, அதுக்கு ஈவினிங் டீ பிரேக்குக்கு சாப்பிட முடியாதுன்னு சொன்னால அதுக்கு வந்து ஒரு உப்பு மிளகு நுணுக்குவோம். ஆனா அது அம்மியில வச்சு நுணுக்குனாதான் டேஸ்ட். நம்ம வீட்டுல அம்மி இல்லாத காரணத்தினால நம்ம வந்து மிக்சியில நுணுப்போம். ஓகே, விரைவில் அம்மியை வாங்கிட்டு நம்ம அதில் செய்வோம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்க ஐட்டங்கள் வந்து பச்சை மிளகு, இதுக்கு கூட வந்து வெள்ளைப்பூடு, இது எல்லாமே டைஜஸ்ட் செய்வோம். ரெண்டாவது, எங்க அப்பாக்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்க கூடாது, ஆனா நமக்கு கருவேப்பிலை சேர்க்கணும். ஏன்னா நல்லா உரப்பாயிரும். அதுக்கு வேண்டி இது கருவேப்பிலை போட்டா கொஞ்சம் எரிப்பு குறைவா தெரியும். அதுக்காக வேண்டி ஒரு 2 முறை கருவேப்பிலை, 2
கல்லுப்பே போட்டுருவோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டா. சாப்பிடும்போது சிலவங்க வந்து நம்ம எல்லாம் வெத்தலை போடாததுனால நமக்கு எரிப்பு தெரியும். வெத்தலை போடக்கூடியவங்க எரிப்பு தெரியாததுனால அவங்க நாக்கு மரத்து பெருமா சுண்ணாம்பு போச்சு. அதனால இதுல எண்ணெய் ஒண்ணுமே சேர்க்காம அதை வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. அது எப்படிங்கிறத பார்ப்போம்னா, கொஞ்சம் கூட வேகணும். மிளகாத்தல் எல்லாத்துல பச்சை வடையும் போகணும். இப்படி கட் பண்ணும்போது கட் ஆயிடணும். இந்த உள்ளங்க இதுல வச்சு இப்படி அமுக்குனா போதும். இதுக்கு இந்த தண்ணிய நீர்த்துருவேன். ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த கிழங்குக்குள்ள ஒரு கொலகொலப்பு தன்மை இருக்கு. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படி அரைச்சிட்டா போதும். இப்படி ஒத்தையா இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்காம இருந்தோம்னா அது வந்து கொலகொலப்பு போல இருக்கும், வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு இது ரெடி ஆகும்போது இது ரெடி ஆகும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சமா தான் தாளிக்கு தந்து போடும். கடுகு, உளுந்த பருப்பு போடணுமா? கொஞ்சமா உளுந்த பருப்பு, ரொம்ப வேண்டாம். வத்தல், வத்தல், குண்டு வத்தல், கருப்பு, தேங்காய் வேணுங்களவங்க தேங்காய் போடலாம். இல்லை எங்களுக்கு தேங்காய் வேண்டாம், தேங்காய் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து தேங்காய் போட்டுதான் சாப்பிடுவோம். அதனால சிம்ல தான் வச்சுருக்கேன் நான். பச்சை தேங்காவே போடணும், ரொம்ப காஞ்சதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி ஸ்பூன் போட்டு இது பண்ண வேண்டாம். சூப்பர். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், தேங்காய் எல்லாம் முருகிரும், அந்த இனிப்பு சுவை இல்லாம போயிடும். அதனால இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி ஆயிட்டு ஆஃப். கட்டல கிழங்கு தெரியும் லைட்டா எப்படி வேணா கட் பண்ணி விட்டுடுங்க. அத்தெல்லாம் வச்சு கடையாண்டு துண்டா எடுத்து சாப்பிட்டா மட்டுமே டேஸ்ட். இப்படி வச்சாலே மசிஞ்சிருந்து. இது என்ன செய்யணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். மற்றதுக்கு அப்படி கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கணும், மூடி வைக்கணும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ரெடி பண்ண பிறகு மூடி வைக்க கூடாது, ஏன்னா அது ரொம்ப கூட வெந்துடும். இதனால இந்த மாதிரி உள்ள ஸ்பூன்ல எடுத்துட்டோம்னா இதுல இருக்க அது கொஞ்சம் வெந்துட்டு தான் இருக்குமே தவிர டெம்பரா திக்னஸ் வராது, கல்லு போல ஆகாது. மொத்தமா அரிக்கணும் இல்ல, இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம பார்த்தாலும் தெரியுங்க வருங்க. கடைக்கட்டு நம்ம மூடி வச்சு சரியா இருக்க அது பசுமை ஆயிட்டே தான் இருக்கும். எல்லாமே சரி, நம்ம இதுல எல்லாமே பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். பண்ணியாச்சுங்க. வர ஒரே ஒரு மச்சினி கிழங்கு தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. ஆனா நம்ம அது வந்து கட் பண்ணதுதான் மேட்ரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கட் பண்ணணும். நமக்கு அது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான ஃபுட்டுனால நம்ம வந்து அதை 3 நேரமும் எப்படி அதை சாப்பிடலாம், எதற்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பாருங்க. கிழங்கு கறி
மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிடணும். கிழங்கு இதை வந்து நம்ம என்ன செய்வோம், தாளிசம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிழங்கு அவிச்சிருக்கோம் துண்டு வெட்டி, அதுக்கு உப்பு மிளகு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம், சும்மையே சாப்பிடலாம். கருப்பட்டி காப்பியா வெந்நியம் இருந்து குடிச்சு சாப்பிடலாம். இது சோத்துல போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சைடிஷாவே வச்சு வெள்ளை சோறை எடுத்து இந்த கிழங்கு கறி டிஃபன் பாக்ஸ்ல வச்சு நம்ம கொண்டு போனா அன்னைக்குள்ள மத்தியானம் ஃபுட்டு ரெடி. சாயங்காலம் யாரு வந்தாலும் டக்குன்னு ரெடி பண்ண கிழங்க வச்சிடலாம். அது வந்து எல்லாரும் விருப்பப்படக்கூடிய ஃபுட்டு. ஆனா யாருமே நம்ம செய்ய மாட்டோம். வைப்போம் மிச்சரு காரச்ச பப்ஸ் வாங்கி வைக்கமே தவிர இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம செய்யல. செய்து பாருங்க சரியா? செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு இன்னொரு வீடியோல சொல்லுங்க. பாய்.